அதாவது இது போல் ஆரம்பிக்கிற ப்ராடக்ட்லாம் சீக்கிரமாக அஸ்தமனம் ஆகிடுன்றதா பல பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் சூரிய உதயம் மாதிரி மேலே போதே தவிர அஸ்தமனம் ஆகிற வர தெரில. அப்பேற்பட்ட ப்ராடக்ட் அந்த ஒரு ஃபேம் இருக்குல்ல, அதோட ஃபவுண்டரான ஷேக் மீரான் அவர்கள் தான் வந்திருக்காங்க. நம்மளோட சேனல் கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்குது. அதை சொல்ல எங்களுக்கு ஒரு பெருமை தான். உங்களுடைய சேனல் எங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமாக. நன்றி பாய், நன்றி பாய். இது என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு நாங்கள் பிராண்டிங்கே பண்ணுறோன்னு வைங்க, ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அது நல்லா இல்லை அப்படின்னா மூஞ்ச லட்சம் பேர் சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக ப்ரோ இதெல்லாம் போய் சொல்கிறீங்க கேவலமாக இருக்கு. கண்டிப்பாக. ஆனால் எங்களுக்கு குவாரிஸ் இது வரைக்கும் வந்திருக்கு, நெகட்டிவ் ஃபீட்பேக் பெருசாக வரல. நம்பிக்கை காப்பாற்றினதுக்கு முதல்ல நன்றி பாய். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு விருது வாங்கினதா கேள்விப்பட்டோம். ஆமாம், பற்றி சொல்ல முடியுமா? அதாவது பார்த்தீங்கன்னா முதல் முறையாக நலம் விருதுன்னு சொல்லி நியூஸ் சேனலில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுடைய ஒரு முன்னெடுப்பு இது. அதில் டாக்டர்ஸ், கேன்சர் சம்மந்தப்பட்ட, ஹார்ட் சம்மந்தப்பட்ட, கார்டியாக் சம்மந்தப்பட்ட, அப்புறம் ஒரு சுகாதார நிலையம், ஒரு சின்ன கிளினிக், இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களுக்கு ஒவ்வொரு துறையில் கொடுத்துருக்குறாங்க. அந்த துறையில் தமிழ்நாட்டில் சிறந்த நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படி சொல்லி, மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் அப்படி சொல்லி எங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் சேர்க்குற பொருட்கள் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலான ப்ரைஸையும் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா? அதாவது ப்ரோ, எங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் வச்சுருக்க ரேட்டு ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸ். இன்றைக்கி எங்களுக்கு சிலாஜித் இருக்குது, சஃபேத் முஸ்லி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட். இதில் நாங்கள் எங்கள்கிட்ட வாங்கக்கூடிய அந்த 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 நாட்டு மருந்து கடைக்காரர் சொல்லுவார், எங்கள்கிட்ட எவ்வளோ பேர் ப்ராடக்ட் வாங்கி விற்கிறாங்க. ஆனால் உங்களுடைய அந்த கால் வரும்போது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில், அதாவது ஒரு பொருள் விலை கம்மியாக கிடைக்குது, அதுலேயே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. சில இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ வெங்காய விதை, முள்ளங்கி விதை, நெஞ்சு முள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண் இருக்கும். ஏன்னா இந்த மண்ணோடு சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள். நாங்கள் என்ன கேட்போம்னா, இது காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு பெஸ்ட்டு குவாலிட்டியாக கொடுங்கன்னுவோம். அடுத்தது சஃபேத் முஸ்லியை இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மைதா மாவில் உருட்டி நீளமாக பண்ணி அதை வெயிலில் காய வச்சு ஈக்குவலாக சஃபேத் முஸ்லி மாதிரி இருக்கும். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் ஹையாக இருக்கும். இது காஸ்ட்டு 10 டைம்ஸ் லோவாக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இங்கே யோசிக்கவே மாட்டோம். அவர் சொல்லுவார், இந்த ரேட்னா நீங்கள் ஹையாக இருக்கிறது கொடுங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏ கிரேடை வாங்கி அதை நாங்கள் சரியான பதத்தில், சரியான தரத்தில், சரியான அளவுகளில், இப்போ உதாரணத்துக்கு விலை அதிகமான பொருளை கம்மியாக போட்டு, விலை கம்மியான பொருள் அதிகமாக போட்டாலும் ப்ராடக்ட் வந்துடும், உள்ளே கலந்துருக்குன்னு தான் அர்த்தம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் எது எவ்வளோ போட்டணுமோ, எது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ப்ராடக்ட்டுக்கு எத்தனை காம்படிட்டர் வேணா இருக்கட்டும், எங்கள் ரேட்டில் கொடுக்கவே முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் இத்தனை ஒரு லட்சங்களில் செலப்படக்கூடிய இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனையாக இருக்கட்டும், தாம்பத்திய பிரச்சனையாக இருக்கட்டும், எங்களை மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஆல்டர்னேட் கிடையவே கிடையாது. உங்களோட நல்ல நோக்கங்கள் கண்டிப்பாக ஃபியூச்சரில் பெருசாக நிறைவேறணும். ஓம் நம சிவாய, இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ.